வணக்கம் நண்பர்களே. இந்திய இராணுவம்னா என்னன்னு தெரியுமா? அது ஒரு வேலை இல்லை, அது ஒரு உயிர் ஒப்பந்தம். சிலர் பதவிக்காக வேலைக்கு போவாங்க, சிலர் பணத்துக்காக கூட போவாங்க. ஆனால் இவங்க நாட்டுக்காக உயிர் கொடுக்க போகிறாங்க. கடல்லையும் வனத்துலையும் மலை உச்சியிலையும் நம்ம நிம்மதிக்காக போராடிட்டு இருக்கிற வீரர்கள் தான் இராணுவ வீரர்கள். இந்த வீடியோ ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை, ஒரு மரியாதை, ஒரு நன்றி செலுத்தும் முயற்சி. இதோ நம்ம இந்திய இராணுவத்தை பற்றின சில நிமிடங்கள். உணர்ச்சியோடு கேளுங்க, பெருமையோடு பாருங்க. இராணுவ வீரர்கள் கண் விழிக்கிற நேரம் நம்மள பலரும் கனவுல இருக்கிற நேரம். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளுமே போர்க்களம் தான். அவங்க காலையில் எந்திரிச்சோன்ன முதல் வேலையாக தேசத்துக்காக உடற்பயிற்சி, ஆயுத பரிசோதனை, எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டின ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில் தான் தொடங்குறாங்க. சிரிக்கலாம் நேரம் இல்லை. சோல்ஜரோட சிரிப்பும் அவங்களோட கடமையில் தான் மறைஞ்சு போகுது. அவங்களும் நம்மளை மாதிரி தான், ஒரு அப்பாவுக்கு மகன், ஒரு தாய்க்கு உயிர், ஒரு தங்கைக்கு ஆசை தோழன். ஆனால் இப்போது அவங்கெல்லாம் ஜவான், நாட்டு மக்களின் மகன். பனி சரிவிலையும் வெப்ப காற்றுலையும் இருள் சூழ்ந்த மலையிலையும் காத்திருக்கிற அவங்களுக்கு ஊட்டமாகும் உணவு பொறுமை, உறக்கமாகும் கண்ணிமை பாதுகாப்பு. புகை விழுற எல்லையில் எப்போதும் அமைதிங்கிறது தற்காலிகம்தான், ஆனால் ஆயுதத்தோட ஓசையில் அவங்க மனநிறைவை படைக்கிறாங்க. ஒரு நண்பன் காயமடைஞ்சாலும், ஒரு சகோதரன் உயிரிழந்தாலும் வீரம் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு வேதனை வாய்ந்த வார்த்தையாக தான் இருக்குது. தாயோட கண்ணீரில் ஒரு தேசமே கரையுது, ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெருமை. என் மகன் தேசத்துக்காக வாழ்ந்தான், இறந்தான்னு. இந்த நிலத்தில் ஒரு இராணுவ வீரன் விழுந்தான்னா நம்மக்கிட்ட ஒரு புதிய பொறுப்பு எழுது. அவன் வீழ்ச்சி இல்லை, அது நம்மோட உயர்வு. ஒவ்வொரு இராணுவ வீரனோட வாழ்க்கையும் ஒரு கதை இல்லை, அது ஒரு பாடம், இலக்கணம், சுதந்திரத்தின் வரி. வாழ்க இந்திய இராணுவ வீரர்கள்! நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ நீங்கள்தான் காரணம். நன்றி.